வணக்கம். நான் இன்னைக்கு சிம்பிள் சமையலில் ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதை நீங்கள் பண்ணி பார்த்துருப்பேன்னு நம்புகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போது இன்றைக்கி கிருணிப்பழ பாயசம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது, என்னெல்லாம் வேணுங்கிறத சொல்கிறேன். கிருணிப்பழம் நல்லா பழமாக வாங்கிட்டு தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு நாட்டு சர்க்கரை, அப்புறம் பால், மேலே போடுறதுக்கு 4 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அந்த பழத்தோடு சேர்த்து போட்டு அரைக்கிறதுக்கு 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் நெய். இப்போ இந்த பழம், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் இது மூணுத்துலேயும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வரேன். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போது நான் மிக்சியில் அரைச்சின்னு வந்துட்டேன். பாருங்க, இதில் கொஞ்சமாக பால், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். கொஞ்சமாக பால். இதுக்கு மேலே போடுறதுக்கு முந்திரி, பாதாம் ரெண்டுத்தையும் பொடிச்சு வச்சுட்டுருக்கேன். இதில் நெய்யில் வறுத்து எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க, கொஞ்சமாக நெய் விட்டுண்டு அதை பொடிச்சது போட்டு கொஞ்சம் லைட்டாக செவந்தோடனே எடுத்துருங்க. கருகி போயிடாமல் பாயசம் ரெடி. இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்கோ. ரொம்ப தேங்க்ஸ்.